ஹலோ விவஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான சாஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இது பர்கர், பீஸா, ஷவர்மா, இப்படி பிரெட் ஐட்டங்கள் எதுக்குனாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறைய வெள்ளை எள் எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நிறைய எடுத்துக்கலாம். கார்ன் மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதில் இருக்கிற சுண்ணாம்பு கல்லெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வெள்ளையில் லைட்டு ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அதில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். போனதும் கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்து வேகட்டும். இப்போ சோயா சாஸை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கிளறிட்டே இருக்கணும். பிறகு நல்லா கொதி வந்ததும் ஆப்பிள் சீடர் வினிகரை இது கூட சேர்த்துடலாம். பிறகு எடுத்து வச்சுருக்க ஆலிவ் ஆயிலும் இது கூட சேர்த்துடலாம். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதி வந்து வெந்துருச்சு. இப்போ கார்ன் மாவை நல்லா 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கார்ன் மாவு சேர்க்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மை ஏற்பட ஆரம்பிச்சிரும். நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். திரும்பியும் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கெட்டி பதமாக இறக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க எள்ளை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இந்த சாஸ் வரணும். கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்படி எடுத்து தடவி தொட்டு சாப்பிட்ற பக்குவத்துக்கு இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கிறலாம். நல்லா ஆற வச்சிடலாம் 1 மணி நேரம். நல்லா ஆறின பின்னாடி 2 ஸ்பூன் டாபர் தேனை சேர்த்துக்கலாம். தேன் வந்து குக் பண்ணக்கூடாது, அதனால் நல்லா ஆறின பின்னாடி தேனை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுற போது சாப்பிட்டுக்கரலாம். குழந்தைங்களுக்கு காலையில் ப்ரெட்லேயோ இல்லை சப்பாத்திலையோ கொடுத்தீங்கன்னா மத்தியானம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பக்குவமாக நமக்கு நல்ல ஒரு சாஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம செய்து வச்சுக்கணும். ஓகே வீவர்ஸ், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.